மெட்ராஸ் மைசூர் ஒப்பந்தத்தை மீறி ஆந்திர மாநிலம் பெரும்பள்ளம் கிராமத்தில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையின் உயரத்தை ஆந்திர அரசு அதிகரிக்கக்கூடாது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆந்திர அரசின் தன்னிச்சையான இச்செயலுக்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் தடுப்பணையின் உயரத்தை முன்பிருந்த அளவுக்கே குறைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு ஆந்திர முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆந்திர முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடுவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆந்திரா தமிழ்நாடு எல்லை அருகே சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பள்ளம் கிராமத்தில் பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணையின் உயரத்தை தற்போது உள்ள 5 அடியிலிருந்து 12 அடியாக உயர்த்த ஆந்திர அரசின் நீர்ப்பாசனத்துறை நடவடிக்கை எடுத்து வருவது தொடர்பான முக்கிய பிரச்சினை குறித்து ஆந்திர முதலமைச்சரின் உடனடி கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இரு மாநிலங்களுக்கு இடையே ஓடும் பாலாற்றில் ஆந்திர அரசு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தன்னிச்சையான நடவடிக்கையால் தமிழகத்தில் பெரும் கவலையும் அச்சமும் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். பாலாற்றில் தண்ணீர் வரத்து ஏற்கனவே குறைந்துள்ளது தங்களுக்கு தெரியும். இந்த நதியின் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் 4,20,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாசனத்திற்காக பாலாற்றையே நம்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் உள்ள பல்வேறு நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக பாலாறு விளங்குகிறது. மேலும் பாலாற்றில் இருந்து கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்திற்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது என்பதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். 1892ஆம் ஆண்டு மெட்ராஸ் மைசூர் உடன்பாட்டின் இணைப்பில் கண்டுள்ள ஏ பிரிவு அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட நதிகளில் மாநிலங்களுக்கு இடையே ஓடும் பாலாறும் இடம்பெற்றுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இந்த உடன்பாட்டின் பிரிவு 2 படி ஆற்றின் மேற்பகுதி மாநிலம் கீழ்ப்பகுதியில் உள்ள தமிழ்நாட்டின் ஒப்புதலை முன்கூட்டியே பெறாமல் தண்ணீரை தடுத்து நிறுத்தும் வகையிலோ திருப்பிவிடும் வகையிலோ அல்லது தேக்கி வைக்கும் நோக்கத்துடனோ அணை அல்லது வேறு எந்த கட்டுமானங்களையும் ஏ பிரிவு அட்டவணையில் கண்டுள்ள 15 பிரதான நதிகளிலும் செயல்படுத்தக்கூடாது என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பாலாற்றின் குறுக்கிலோ அல்லது பாலாறு மற்றும் அதன் உபநதிகள் பாயும் வேறு எந்த இடத்திலோ 1892ஆம் ஆண்டு மெட்ராஸ் மைசூர் உடன்பாட்டை மீறும் வகையில் தண்ணீரை தேக்கவும் அல்லது திருப்பி விடவும் வகை செய்யும் கட்டுமானங்களை ஆந்திர அரசு மேற்கொள்ளக்கூடாது என தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கடந்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வழக்கு தொடர்ந்துள்ளது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவு கூர்ந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் சித்தூர் மாவட்டம் குப்பம் வருவாய் மண்டலத்தில் உள்ள பெரும்பள்ளம் கிராமத்தில் தற்போது உள்ள தடுப்பணையின் உயரத்தை ஆந்திர அரசு தன்னிச்சையாக உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு தனது கடும் ஆட்சேபத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஆந்திர அரசின் இந்த நடவடிக்கை 1892ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட மெட்ராஸ் மைசூர் உடன்பாட்டை மீறும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தடுப்பணையின் உயரத்தை ஏற்கனவே உள்ள அளவுக்கு குறைக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அணையில் கூடுதலாக தண்ணீரை தேக்கி வைக்காமல் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய வழக்கமான தண்ணீரை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.